குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நெல்லை டிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா தி ஆல் நியூ டிவிஎஸ் ஜூபிட்டர் 2024 மாடல். இது இப்போ லேட்டஸ்ட்டு. இது ஆல்ரெடி ஜூபிட்டர் வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் அபோவ் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அதோட இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆல் நியூ ஜூபிட்டர் 2024 மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஜூபிட்டரில் வந்த மாதிரியே டியூப்லெஸ் டயர்ஸ் அந்த இது வரும். 12 inches அலாய் வீல். ஸோ ரோடு கிரிப்பு நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி டயரோட இது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீ ஆன் பண்ணோடனே இந்த இன்ஃபினிட்டிவ் லேம்ப்ஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் ஒரு காரில் ப்ரீமியம் செக்மெண்ட் டைப் ஆஃப் கார்ஸில் வந்து வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ் லேம்ப்ஸு ஃபர்ஸ்ட் டைம் இந்த 110cc வேரியண்ட்டில் நம்ம வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். வித் எந்த மாடல்லையும் இல்லாத ஒரு லைட்டிங் செக்மெண்ட் வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ப்ளஸ் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வரும். அது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எல்லா ஜூபிட்டர்லையும் வந்துட்டு இருக்கிற மாதிரி. இது கூட உங்களுக்கு என்ன புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணோடனே ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ளோயிங்கில் இருக்கும். இதை நீங்கள் டிம்மு பிரைட்டு. ஸோ இது வந்து டபுள் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் லேம்ப் அந்த மாதிரி சிஸ்டமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லா இதுலையுமே தனியாக சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து டிம்மு பிரைட் நம்ம கொடுக்குற இதுலேயே டபுள் டைம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஸ் லேம்பும் நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த பிரேக்கிங் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரில் வர்ற மாதிரி ஹேண்ட் பிரேக்ஸ் இது கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சரிவான இடத்துல நம்ம வண்டியை வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு நம்ம இது பண்ணும்போது ஜஸ்ட் இந்த பிரேக்கை உள்ளே தள்ளிட்டு இந்த நாபை லைட்டாக நம்ம உள்ளே இழுத்தோம்னா பேக் வீல் வந்து லாக் ஆகிடும். ஸோ நம்ம சைட் ஸ்டாண்டில் இருக்கும்போது வண்டி வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதே பிரேக்கை நம்ம உள்ளே பிடிச்சோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டு இது வந்தீங்கன்னா இதில் மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கீ ஆன் பண்ண உடனே இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். ஸோ இந்த இதில் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஹெல்மெட்டுக்குண்டான சிம்பிள் வந்து க்ளோயிங் ஆகும். இது வந்து எதை இண்டிகேட் பண்ணோம்னா, ஓட்டுற டிரைவர்ஸ் வந்து நம்ம வந்து ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ப்ளஸ் இதில் உங்களுக்கு ஓடோமீட்டர் ப்ளஸ் ட்ரிப் மீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி ப்ளஸ் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத இதில் காமிச்சிடும். அது போக உங்களுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இதுலேயே வந்துடும். இது போக நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் கனெக்டிவிட்டி இந்த மீட்டரில் வரும். ஸோ அதுக்குண்டான ஃபீச்சர்ஸ் வந்து மேலே அப்படியே வரும். ஸோ இதில் ப்ளூடூத் வந்து உங்கள் மொபைலோட நீங்கள் பேர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட பேட்டரி ரேஞ்ச், டவர் ரேஞ்சு, எதுவும் ஃபோன் கால்ஸ் வந்ததுன்னா இதிலே தெரியும். அது போக மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, சர்வீஸ் ரிமைண்டர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 500 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடணும் அப்படின்னா நீங்கள் விட மறந்துட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த வெஹிக்கிளே உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேனர் லேம்ப் வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பேட்டரி பவர் கம்மியாகுது அப்படின்னா அதையும் இண்டிகேட் பண்ணுறதுக்கு தனியாக பேட்டரியோட பவர்ஸும் இதில் வந்து க்ளோயிங் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது போக இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபியூல் சேவர் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் இது கொடுத்துருப்போம். ஸோ ஒரு ஐடியலாக ஒரு வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆன்லேயே இருந்துச்சு, நீங்கள் வண்டி ஓட்டலை அப்படின்னா இது வண்டி வந்து தன்னால் ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இந்த பிரேக் மட்டும் பிடிச்சிட்டு இந்த ஆக்சிலேட்டரை ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா போதும், வண்டி வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும். சில பேருக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி எனக்கு பிடிக்கல, நான் வந்து கீ சாவி போட்டு அந்த ஆஃப் பண்ணுற சிஸ்டம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த சுவிட்சஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. இது ஆன் பண்ணிங்கன்னா இந்த ஏ லைட் வந்து உங்களுக்கு வந்து க்ளோயிங் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு இதில் வந்து டியூல் இண்டிகேட்டர்ஸ் அந்த இது கொடுத்துருப்பாங்க. இந்த இண்டிகேட்டர்ஸில் வந்து நார்மலாக எல்லா வண்டியிலையும் வர மாதிரி லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி வரும். இதே இண்டிகேட்டர்ஸை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அசாடஸ் லேம்ப் வந்து இதில் வந்து ஓகே ஆகும். இது அசாடஸ் லேம்ப் அப்படின்னா எங்கேயா சர்வீஸ் ரோட்டில் எங்கேயா நம்ம வண்டி வந்து நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வண்டி நிற்கிறதுக்கான அடையாளங்கள் வந்து இதில் தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 110cc நார்மல் வேரியண்ட்டில் எதுலையுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் இன் டைம் இந்த ஆல் நியூ ஜூபிட்டர் 2024 மாடலில் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கீ ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சாவி போடுற இடம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இதுலேயே உங்களுக்கு சீட்டு ஓப்பன், பெட்ரோல் ஓப்பன் எல்லாமே இதில் இந்த இடத்துலேயே கொடுத்துருவாங்க. இதோட பேர் வந்து ஆல் இன் ஒன் லாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பெட்ரோல் போடும்போது நீங்கள் சீட்டை விட்டு இறங்க வேண்டாம், பின்னாடி உள்ள சீட்டையும் நீங்கள் வந்து தூக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் இதை புஷ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இது திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் டேப் வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் ஆகிடும். இது போக நீங்கள் வந்து சீட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு எதையுமே புஷ் பண்ணாமல்
லெஃப்ட் சைடு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 2 ஹெல்மெட் வந்து நீங்கள் உள்ள பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் உள்ள இது வந்து வேற எந்த பிராண்ட்லையுமே நமக்கு இருக்காது. ஸோ இது ஒரு ரீசன்காண்டியே கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இதை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய யூட்டிலிட்டி ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். எங்கேயாவது கிராசரி ஷாப்ஸ் அங்கே எங்கேயும் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது வந்து இருக்கும். ப்ளஸ் நீங்கள் பெட்ரோல் போடும்போது நீங்கள் பேக் சீட்டை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது அது ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது நிறைய கஸ்டமர்ஸுக்கு. ப்ளஸ் இது கூட அடிஷ்னலாக நம்ம வந்து மொபைல் சார்ஜர் ஆப்ஷன்ஸ் அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இதில் நமக்கு சார்ஜிங் போடுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நம்ம டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி மொபைலை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா பேட்டரியும் உங்களுக்கு பவர் ரிட்டர்ன் கிடைக்கும், இதுலேயுமே நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏறும். ஸோ வெறுமனே சார்ஜ் மட்டும் ஆன் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஏறும், பட் பேட்டரியோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ரன்னிங்கில் இருக்கும்போது சார்ஜ் போடுங்க. இதோட லெக் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 375 mm வரும். ஸோ ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் டாலான பர்சன்ஸ் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த கால் அதில் வச்சு நீங்கள் ஓட்டும் போது ஹேண்ட்பேக்ஸ் வந்து நம்ம திருப்பும் போது அவங்க முட்டில் வந்து இடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறக்காண்டி உங்களுக்கு வந்து இந்த 375 mm வந்து லெக் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சாக் அப்சர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மோனோ சாக் அப்சர் வரும். அது எதனால யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஓட்டுற ஆளுக்கு பேக் பெயின் எதுவுமே இல்லாமல் லாங் டிரைவ் போனாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட இன்ஜின் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிறதுனால வெயிட் வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும். ஈவன் மீன்ஸ் நீங்கள் இப்போ பிரேக் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா ஒரு சில வண்டிகளில் ரைட் சைடில் இன்ஜின் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கணும்காண்டி இது வந்து பாடி பேலன்ஸ் டெக்னாலஜியில் இது வந்து சென்ட்ரல்